இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைலாம் பார்த்தோம் அப்படின்னா 3வது உலக போரா வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்களுமே பேசிக்கிட்டு இருந்த ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு போர் பதக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஈரானுடைய அதிபரா இருந்த இப்ராஹிம் ரைசி பார்த்தோம் அப்படின்னா ஒரு விமான விபத்து அப்படின்றதுல சிக்கி உயிரிழந்திருக்கிறது சர்வதேச அரசியல்ல ரொம்ப பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பக்கத்துல இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, இஸ்ரேலோட பல வருஷமா போர் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் தூதரங்கள் மேலலாம் மாற்றி தாக்குதல் அப்படின்றதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கத்துல பல வருஷங்கள் எதிரியா இருந்த சவுதி அரேபியா கூட பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு ஈரான் வந்துட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்றத எடுத்திருந்தாங்க. ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு பார்த்தோம்னா சவுதி அரேபியாவுடைய மன்னர் கூட ஈரானுடைய அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் போன்ல பேசினாரு அப்படின்னே சொல்லலாம். இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இருக்காங்க இல்லையா, அமெரிக்கா இஸ்ரேல் இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் ரைசி அப்படின்றவர் யாரு, அதை தாண்டி அவருடைய மரணம் அப்படின்றது அமெரிக்காவுக்கு சந்தோஷமான விஷயமா பார்க்கப்படுது. இப்போ அவர் இறந்திருக்கிறதுனால ஈரான்ல என்னென்ன விஷயங்கள்லாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் A to Z பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ராஹிம் ரைசி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு ரொம்ப பழமையான அரசியல் முறை அப்படின்றத பின்பற்றக்கூடிய ஒரு மத குருமார் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஸ்டார்டிங் ஜேர்னி அப்படின்றத வக்கீலாக தான் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படிப்படியாக தான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஜேர்னி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வருது அப்படின்னே சொல்லலாம். 2014 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு இப்ராஹிம் ரைசி என்ன பண்றாருன்னா அந்த அதிபர் தேர்தல் அப்படின்றதுல போட்டிடுறாரு. அது அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப பெரிய ஷாக்கான விஷயமா பார்க்குறாங்க. பட் அந்த எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 2வது இடம் அப்படின்றதையும் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வாழ்க்கையில் அடுத்தடுத்து கட்டத்துக்கு போயிட்டு ஒரு பீரியட்ல ஈரானுடைய அதிபராகவும் மாறிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் மேலான தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, ஹமாஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, ஹமாஸ் அமைப்புக்கு இந்த மாதிரி ஹமாஸ், ஹிபிபுல்லா இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் தரக்கூடிய ஆதரவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு வலுவான தலைவராக உருவாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 2 மாசத்துக்குள்ள இந்த பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல் அப்படின்றதெல்லாம் ஈரான் நடத்தியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி அதிரடியான தாக்குதல்கள் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருந்த இப்ராஹிம் ரைசி பார்த்தோம் அப்படின்னா அஜர்பைஜான், அந்த ஈரான் அஜர்பைஜான் 2த்துக்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா போயிட்டு கிஷ் கலாஷி, அது மட்டும் இல்லாமல் கோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அணையை திறந்து வைக்கக்கூடிய ஒரு விழா அப்படின்றதுக்கு போறாரு. அந்த விழாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அஜர்பைஜானுடைய அமைச்சர் இலாம் அலியே அவருமே வராரு. ஸோ 2 பேருமே போயிட்டு அந்த அணை அப்படின்றதெல்லாம் திறந்து வச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்ராஹிம் ரைசி வந்து ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஆக்சிடென்ட்ல மாட்டிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து தேடுறாங்க எங்க போனார் இப்ராஹிம் ரைசி அப்படின்னு சொல்லிட்டு. பட் காலையில பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டினுடைய ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ராஹிம் ரைசி வந்துட்டு நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச அரசியல்ல ரொம்ப பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 63 வயசான இப்ராஹிம் ரைசி இருக்காரு இல்லையா, அவருக்கும் இஸ்ரேலுக்கும் சுத்தமா ஆகாதது தான் அப்படின்னே சொல்லலாம். இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு விபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போக முடியல. ஏன்னா இஸ்ரேலோட பார்த்தோம் அப்படின்னா பகை அப்படின்றது கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முறையான விசாரணை அமைப்பு அப்படின்றது வந்துட்டு அமைக்கப்படும். இன்கேஸ் இது ஆக்சிடென்ட் தான் அப்படின்னா பெரிய விளைவுகள் எதுவுமே இருக்காது. பட் ஏதாவது சதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே 1% சந்தேகம் அப்படின்றது வர மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் மேல அடுத்த நொடியில பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான தாக்குதல் அப்படின்றத ஈரான் நடத்தும் அப்படின்றதா இப்போ உலக நாடுகள் பயப்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ஈரான் இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிரியா மேலே ஒரு பக்கம் போர் அப்படின்றத தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுடைய போர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பல நாடுகளோட பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா இன்டைரக்டா சொல்லிட்டு பல போர்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த நாட்டினுடைய அதிபரே பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிட்டாரு அப்படின்ற சுச்சுவேஷன்ல அடுத்து வரக்கூடியவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க, அதை தாண்டி அவங்க இதே மாதிரி இவருடைய ஸ்டாண்ட் அப்படின்றது இதே அளவுக்கு வலுவா எடுப்பாங்களா அப்படின்றத எல்லாத்தையும் தாண்டி மக்கள் இருக்காங்க இல்லையா, மக்களுக்கு ஒரு வித குழப்பம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு
சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஈரான் இருக்கு இல்லையா, ஈரான் மேல பொருளாதார தடை அப்படின்றது வந்து இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டினுடைய அதிபரே இறந்திருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல அந்த நாட்டை பொருளாதார ரீதியா பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாடுகள் எல்லாமே வளைக்க பார்ப்பாங்க. இதுவுமே இப்ப ஈரான் மேல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் அமெரிக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய வருத்தம் அவங்களுடைய இரங்கல் அப்படின்றதெல்லாம் தெரிவிச்சாலும் கூட மனசார பார்த்தோம் அப்படின்னா அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பல வருஷமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சிம்ம சொப்பனமா அவங்களுக்கு போர் அப்படின்றத வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அப்படி ஒரு போல்டான தலைவன் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். ஸோ இதை விட வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை விட நல்ல ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது நமக்கு அமையாது. இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஈரானை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்றதான் அந்த நாடுகளுடைய இப்போ கான்சன்ட்ரேஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது விஷயம் தான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சவுதி அரேபியா இருக்கா இல்லையா, சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் பார்த்தோம் அப்படின்னா எலியும் பூனை மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்றதான் பல வருஷங்களா தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த எலியும் பூனையுமான ரிலேஷன்ஷிப்னால பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்கா நடுவில் அவங்களுடைய அணு ஆயுதங்களையா இருந்தாலும் சரி, இல்லை எண்ணெய் வளங்களையா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒற்றுமை அப்படின்றது இல்லாததுனால ஸோ நடுவில் இருந்த சீனா என்ன பண்ணாங்க அப்படின்னா சவுதி அரேபியா இருக்கு இல்லையா, ஸோ சவுதி அரேபியாவுடைய அஃபீஷியல்ஸ் கிட்டயா இருந்தாலும் சரி, இல்லை அந்த நாட்டினுடைய மன்னர்கிட்டயா இருந்தாலும் சரி, அமைதியான பேச்சுவார்த்தை அப்படின்றத ஏற்படுத்துறது மூலியமா பார்த்தோம் அப்படின்னா ஈரான் சவுதி அரேபியா இருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு நாடுகளுடைய அதிபர்களுமே பேசிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றத சீனா உருவாக்குச்சு. இது பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச அளவில் ரொம்ப பெரிய பரபரப்புகளை கிளப்பிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எலியும் புனியுமா இருக்காங்க, எல்லா போர்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் டீம்ஸ் கூட தான் அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. சவுதி அரேபியா ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஈரான் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகளுமே பேசி இஸ்ரேல் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை 45 நிமிஷம் பேசினது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே நம்ம கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலா இருந்தாலும் சரி, இல்லை அமெரிக்காவா இருந்தாலும் சரி, அடுத்து ரொம்ப பெரிய அச்சுறுத்தல்கள் நமக்கு இருக்கும் அப்படின்ற பயத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா இப்ராஹிம் ரைசி இருக்காரு இல்லையா, விபத்துல தான் இறந்து போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலுவான சந்தேகம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் அவர் விபத்துல தான் இறந்து போயிருந்தாரு அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்காக அஞ்சலி அப்படின்றத செலுத்துவாங்க. பட் எல்லாருமே இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு இருக்கு இல்லையா, மொசாத் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ இப்ராஹிம் ரைசியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வலுவான ஒரு தலைவர். அவரை வந்துட்டு ஒரு சதி பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பல யூகங்களா இருந்தாலும் சரி, பல ஆர்டிகல்ஸா இருந்தாலும் சரி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லியே தெரில. ஒரு 50% மக்கள் பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அரசியல் நிபுணர்களா இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் இது வரைக்கும் பார்த்தவங்க இருப்பாங்க இல்லையா, பழம் தின்னு பட்ட போட்டவங்க அப்படின்ற மாதிரிலாம், ஸோ அவங்களுடைய எல்லா பார்வையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை அவ்வளோ லேஸ்ல விட்டுற முடியாது. கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பாயிண்ட்ல இருந்து ஒரு புதிய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றதையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் நடந்துச்சு, இப்ராஹிம் ரசி இருக்காரு இல்லையா, இப்ராஹிம் ரைசி பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலே விபத்துல இருந்து இறந்துட்டாரா இல்லை ஒருவேளை கொல்லப்பட்டாரா அப்படின்றதான் இப்போ உலகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மர்மமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் என்ன மாறுவான் அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஈரான் இருக்கு இல்லையா, ஈரானை இப்ராஹிம் ரைசி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்துட்டு அதிபராக இருந்தாரு அப்படின்றது எனக்குமே தெரியாது. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா பல ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சு இந்த கண்டென்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணும்போது தான் தெரியும். நீங்களும் என்ன மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஸோ இதுல உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. அப்படின்றதுக்கு எந்த வழியுமே இல்லாததுனால இதே மாதிரி தெரியாத விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அது பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஜானராக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம். டாடா, பை பை.